ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட இந்த சிஜிஎம் லைவ் மூலியமா அவங்க எல்லாத்தையும் ஆண்டவருடைய சமூகத்தில் பார்ப்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். எல்லாரும் மேற்கடங்களை கண்களை மூடி அப்படியே கரங்களை உயர்த்தி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? இந்த அருமையான காலை வேளை ஆண்டவருடைய சமூகத்தில் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஆராதனை பார்த்து கொண்டிருக்கிற உங்க குடும்பத்தில் ஆண்டவர் அசைவாடும்படியாக, ஆண்டவருடைய பிரசனம் இறங்கும்படியாக அப்படி நம் கண்களை மூடி அப்பா அவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற எங்களுக்கு நீர் ஒரு அடைக்கலமாய், நீர் ஒரு கேடகமாய் இருக்கிறீங்க சுவாமி. எல்லாரும் கண்களை மூடி அப்படி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அப்பா அவனுடைய சமூகத்தில் இருக்கிற நாங்கள் பாக்கியவான்கள். தேசத்தில் எத்தனையோ கதவுகள் அடைக்கப்பட்டாலும் அப்பா அவனுடைய சமூகத்தில் இருக்கிற எங்களுக்கு அப்பா நீர் ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறீங்க. அதை எந்த மனுஷனும் பூட்ட முடியாது, அது எந்த மனுஷனும் அடைக்க முடியாது ராஜா. அப்பா நீர் பரிசுத்தர். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லாமா? அப்பா இந்த ஓய்வு நாள் ஆராதனையில இசப்பா எத்தனை பேர் ஆராதிக்க முடியாம நிலைமையில இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் இசப்பா நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம். எங்களை ஜீவனோடு வைத்த தேவன் நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம். எங்கள் குடும்பமாய் நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. கண்களை மூடி அப்படி நம்ம ஆண்டோட சமூகத்துல சொல்லலாமா? உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன்? ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி பாடலாமா? நல்ல விசுவாசத்தோடு உம்முடைய பாதத்தில் இருக்கிற எனக்கு நீர் ஒரு பாதுகாப்பின் தேவனாய், அப்பா நீர் ஒரு அடைக்கலமான தேவனாய் எங்கள் மத்தியில் அசைவாடுகிறதற்காக நன்றி. விசுவாசத்தோடு கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன்? ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன்? ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். சொல்வோம், நெருக்கத்திலே நாங்க உம்மை அழைத்தோம், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். திசை கெட்டெங்கும் நான் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறீர். ஓ திசை கெட்டெங்கும் நான் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகின்றீர். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதிய, உம்மை அன்றி யாரை பாடுவேன்? ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால், புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியா நிரப்பினிதம் நடத்துகிறீர். நூதன சாயலில் சேர்த்திடுவீர் என்னை. நிரப்பினம் சொல்வோம் நடத்துகிறீர். நூதன சாயலில் ஆமென். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன்? ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஆமென். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன்? ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே.
பொங்குதே. நெருக்கத்திலே நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். சொல்வோம், நெருக்கத்திலே உம்மை மாத்திரம் அழைத்தோம் தகப்பனே. எங்களுக்கு நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். திசை கெட்டெங்கும் நான் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறீர். திசை கெட்டெங்கும் நாங்கள் அலைந்திடாமல் அவன் தீவிரம் வந்தென்னை தாங்குகின்றீர். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியேன், உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இரத்த ஆராதனை நம்மை பரிசுத்தப்படுத்திடுமே. திரு இரத்த ஆராதனை சொல்வோம். இரத்த ஆராதனை நம்மை பரிசுத்தப்படுத்திடுமே. திரு இரத்த ஆராதனை இரத்தத்தை திரு இரத்தத்தை இரத்தத்தை இயேசு இரத்தத்தை இரத்தத்தை திரு இரத்தத்தை இரத்தத்தை இயேசு இரத்தத்தை ஆராதிக்கின்றேன் ஆராதிக்கின்றேன். சொல்வோம், ஆராதிக்கின்றேன் உம்மை ஆராதிக்கின்றேன் ஆராதிக்கின்றேன். விசுவாசத்தோடு ஆராதிக்கின்றேன் உம்மை ஆராதிக்கின்றேன் ஆராதிக்கின்றேன். பாவம் போக்கிடும் பரிசுத்தமாக்கிடும், பாவம் போக்கிடும் பரிசுத்தமாக்கிடும், தூய்மைப்படுத்தி துயரை நீக்கி நம் தூய்மைப்படுத்தி ஆமென் துயரை நீக்கி. இரத்த ஆராதனை நம்மை பரிசுத்தப்படுத்திடுமே. திரு இரத்த ஆராதனை எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். இரத்த ஆராதனை நம்மை பரிசுத்தப்படுத்திடுமே. திரு இரத்த ஆராதனை கரங்களை தட்டி இரத்தத்தை திரு இரத்தத்தை இரத்தத்தை இயேசு இரத்தத்தை இரத்தத்தை திரு இரத்தத்தை இரத்தத்தை இயேசு இரத்தத்தை ஆராதிக்கின்றேன் 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 உம்மை ஆராதிக்கின்றேன் ஆராதிக்கின்றேன். இந்த வேளையில ஆராதிக்கின்றேன் உம்மை ஆராதிக்கின்றேன் ஆராதிக்கின்றேன். எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோமா? அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மாத்திரம் தொழுது கொள்கிறோம், உம்மை மாத்திரம் நாங்கள் போற்றுகிறோம் தகப்பனே. எங்களுக்காக சிந்தப்பட்ட அந்த இரத்தம் எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. எங்க தேசத்தில் எத்தனையோ மருந்துகள் கண்டுபிடித்தாலும், எத்தனையோ தடுப்பூசிகளை கண்டுபிடித்தாலும், ஆண்டவர் நீர் எங்களுக்காக சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தினால் எங்களை பரிசுத்தப்படுத்துகின்ற கேட்கலாமா? ஆண்டவரே, எங்களை சாபங்களை நீக்கிற இரத்தம், எங்களை பரிசுத்தமான பாதையில் நடத்துகிற இரத்தம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சாபம் தீர்த்திடும் வாழ்வு தந்திடும், சாபம் தீர்த்திடும் வாழ்வு தந்திடும், குறையெல்லாம் நீக்கி பரிகாரம் செய்திடும், குறையெல்லாம் நீக்கி பரிகாரம் செய்திடும். இரத்த ஆராதனை நம்மை பரிசுத்தப்படுத்திடுமே. திரு இரத்த ஆராதனை சொல்வோம். இரத்த ஆராதனை நம்மை பரிசுத்தப்படுத்திடுமே. திரு இரத்த ஆராதனை இரத்தத்தை திரு இரத்தத்தை இரத்தத்தை இயேசு இரத்தத்தை இரத்தத்தை திரு இரத்தத்தை இரத்தத்தை இயேசு இரத்தத்தை ஆராதிக்கின்றேன் ஆராதிக்கின்றேன். சொல்வோமா? ஆராதிக்கின்றேன் உம்மை ஆராதிக்கின்றேன்
ஆராதிக்கின்றேன். இந்த காலை வேளையில ஆராதிக்கின்றேன், உம்மை ஆராதிக்கின்றேன், ஆராதிக்கின்றேன், ஆராதிக்கின்றேன் உம்மை. எங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம் இந்த வேளையில கழுவட்டும் தகப்பனே. இந்த ஆராதனை வேளையில அப்பா எங்களுக்காக நொறுக்கப்படுகிற அந்த கல்வாரி ரத்தத்தினால ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. ஆராதிக்கின்றேன் உம்மை, ஆராதிக்கின்றேன், ஆராதிக்கின்றேன், ஆராதிக்கின்றேன் உம்மை, ஆராதிக்கின்றேன், ஆராதிக்கின்றேன், ஆராதிக்கின்றேன் உம்மை, ஆராதிக்கின்றேன், ஆராதிக்கின்றேன். எந்த பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா, எந்த பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. இயேசு இயேசு ராஜா என் பலனானீர், இந்த வேளையில எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே இயேசுவே, ஆராதனை உமக்கே. விசுவாசத்தோடு ஆராதனை உமக்கே, உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. எங்களுடைய துதி பலிகளை, எங்களுடைய கன பலிகளை உமக்கு மாத்திரம். ஆராதனை உமக்கே. இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவர், எல்லாம் மகிமைக்கு பாத்திரரே. சொல்வோம், வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சொல்வோமா, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே இயேசுவே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நல்ல கரங்களை சாட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? ஆராதனை உமக்கு மாத்திரம், எங்கள் துதி பலிகள் உமக்கு மாத்திரம், எங்கள் கன பலிகள் உமக்கு மாத்திரம் நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. ஜீசஸ் நல்லவரே, நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களுக்காக இரத்தம் சிந்தப்படுகிறவரே அப்பா, உம்முடைய கல்வாரின் இரத்தத்தினால இயேசுப்பா தேசத்தில் உள்ள அநேக பாவங்களை நீர் மறைக்கிற தேவனாய் இருக்கிறீங்க அப்பா. நீர் பரிசுத்தப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறீங்க சுவாமி. அப்பா, மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல எங்கள் ஆத்துமா உம்மை நினைத்து அப்பா, உம்மோட சமூகத்தில் நினைத்து அப்பா, உம்முடைய பாதத்தில் நினைத்து கதறுவது போல ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தினால எங்கள் நிரப்புங்க ராஜா. ஆண்டவர் இந்த மான்களை ஒப்பாக சொல்லுகிறார். இந்த மான்களை ஆண்டவர் எதற்காக சொல்றார் தெரியுமா பிரியமானவர்களே? இந்த மான் அதுக்கு இந்த வேர்வை ரொம்ப கம்மியாக இருக்குமா, அந்த வேர்வை சென்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குமா. அதனால் இந்த மான்கள் அநேக நேரத்தில் நீரோடவே இருக்குமா, நீருக்கிட்டவே இருக்குமா, நதிக்கிட்ட அதே மாதிரி இடத்துல இருக்குமா. இந்த மான்கள் எப்போவுமே இதே மாதிரி இடத்துல அது வாஞ்சித்து இருக்கிறது போல தாவீதும் சொல்லுகிறான், நெருக்கமான வேளைகளில் ஆண்டவரே நான் உம்முடைய பாதத்தில் உம்முடைய சமூகத்தில் நான் வாஞ்சித்து இருக்கிறேன் என்று தாவீது இப்படியாக சொல்லுகிறான். இந்த வேளையில் நம்ம லாக்டவுன் டைமில் நம்ம இருக்கிறோம். இந்த வேளையில் அநேக நெருக்கமான வேலைகள் நம்ம இருக்கலாம். ஆனால் நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்றது ஒரே ஒரு வார்த்தை, அப்பா என்னுடைய ஆத்மா உம்மை நினைத்து உம்முடைய சமூகத்தில் வாஞ்சித்து கதறுகிறது ராஜா. விசுவாசத்தோடு சொல்வோமா, அப்பா உம்முடைய மாளிகையில நான் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன், உம்முடைய சமூகத்தில் ராப்பகலாய் இரவும் பகலுமாய் அமர்ந்திருப்பேன், ஜபத்தில் காத்திருப்பேன், வேத வாசிப்பில் காத்திருப்பேன். இதே போல லைவ் பார்த்து கொண்டு உம்முடைய சமூகத்தில் ஆராதிப்போம் தகப்பனே. எல்லாரும் விசுவாசத்தோடு கரங்களை உயர்த்தி சொல்வோமா,
ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே, உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன், எல்லா துயரம் மறந்திருப்பேன், உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன், எல்லா துயரம் மறந்திருப்பேன். ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா, உங்களுக்கு தாய் எங்கள் ஆராதனை சொல்வோம். ஆராதனை அப்பா அப்பா, உங்களுக்கு தாய் ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன், உம்மை துதித்து சொல்வோமா. எல்லா துயரம் மறந்திருப்பேன், உம்மை துதித்து இருப்பேன், எல்லா துயரம் மறந்திருப்பேன். ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா, உங்களுக்கு தாய் எங்கள் ஆராதனை இயேசுவே. ஆராதனை அப்பா அப்பா, உங்களுக்கு தாய் என் பலனே என் கோட்டையே, ஆராதனை உமக்கே சொல்வோம். என் பலனே என் கோட்டையே கோட்டையே, ஆராதனை ஆராதனை உமக்கே, மறைவிடமே என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. உள்ளத்து நாளத்திலிருந்து மறைவிடமே என் உறைவிடமே, நீமஷேகரன் துளரோ, ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா, உங்களுக்கு தான் உங்களுக்கு தான் ஆராதனை இயேசுவே. ஆராதனை அப்பா அப்பா, உங்களுக்கு தான் உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா, நீமஷேகரன் துளரவோ, உங்களுக்கு தான். நல்ல கரங்களை உயர்த்தி அப்பா, எங்களுடைய ஆராதனை பலிகளை எங்களுடைய துதி பலிகளை உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்கள் ஆராதனைக்குரியவர், நீர் எங்களுடைய துதி பலிக்குரியவர் அப்பா. எங்கள் தேசத்தில் எத்தனையோ கதவுகள் அடைக்கப்பட்டாலும் எங்களுடைய சிங்காசனம் எங்களுக்காக திறந்து வைக்கிறதற்காக நன்றி. எங்களுக்காக உம்முடைய மாளிகையை நீர் திறந்து வைக்கிறதற்காக நன்றி அப்பா. நல்ல கரங்களை உயர்த்தி ராஜாவும் மாளிகையில் ஆமென், ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். Thank you Jesus. அப்பா, நாங்கள் உம்மை மாத்திரம் ஆராதிக்கிறோம்,
உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம் அப்பா, நாங்கள் கேட்கிற வார்த்தையின்படி எங்கள் மத்தியில் நீங்க அசைவாடுங்க தகப்பனே. எங்கள் மத்தியில் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ராஜா. எல்லா தடைகளையும் ஆண்டவர் நீர் உடைத்து போடுங்க. எல்லா போராட்டங்களும் ஆண்டவர் நீர் மாற்றி போடுங்க அப்பா. இந்த ஆராதனையில சப்பா தொடர்ந்து முடிவு வரைக்கும் உடைய பிரசனம் அப்பா, தேவ செய்தி வேளையில் ஆண்டவர் நீர் எங்கள் மத்தியில் உம்முடைய வார்த்தையை கொண்டு நீர் பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது கூட நம்ம மத்தியில் ரெவரண்ட் எஸ் நசரீன் அவர்கள் தேவனுடைய வார்த்தை நம்ம மத்தியில் கொண்டு வருவார்கள். எனவே எல்லாரும் ஜெபத்துடன் ஒரு எதிர்பார்ப்புடன் காத்திருப்போம். கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கு அன்பின் வாழ்த்துக்கள் உண்டாவதாக. கிறிஸ்துக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் தேசத்தின் நலன் கருதி கொரோனா நடவடிக்கை தடுப்பதற்காக, நோய் தொற்றுகள் பரவாமல் இருப்பதற்காக அரசு விதித்துள்ள ஆணைப்படி திருச்சபைகளில் தேவாலயங்களில் ஆராதனை நடத்த முடியாத ஒரு நிலையில் இருக்கிறோம். தேவனை துதிக்கும்படி ஆலயத்திற்கு வர முடியவில்லை என்கிற ஆதங்கம் உங்களுக்கு இருக்கிறது போல எங்களுக்கு உண்டு. ஆகிலும் நம்முடைய சந்ததிகளின் நலனுக்காக நாம் வீடுகளில் அமர்ந்து இந்த நாளில் ஆராதனை நிகழ்ச்சிகளை இந்த ஆன்லைன் மூலமாய், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமாய் பார்த்து கிறிஸ்துக்குள் பலனடைய ஆசீர்வதிக்கப்பட அன்பாய் வேண்டுகிறேன். இந்த மாதத்தின் முதல் வார ஆராதனை கர்த்தருடைய பிரதான கிருபையினால் இந்த மே மாதம் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் சங்கீதத்தின் புத்தகம் 71வது அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக. என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். எஸ், என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். கிறிஸ்துக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, 2021வது ஆண்டு பெருக்கத்தின் ஆண்டு. தேவ கிருபையினால் கடந்த மாதத்தில் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவார் என்று பார்த்தோம். இந்த மாதங்களில் ஆண்டவர் நம்முடைய மேன்மையை பெருக பண்ணுவார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் அப்பத்தையும் தண்ணீரையும் பெருக பண்ணுவது ஒரு ஆசீர்வாதங்கள். நம்முடைய வயல் நிலங்களை பெருக பண்ணுவது ஒரு ஆசீர்வாதங்கள். நம்முடைய களஞ்சியங்களையும் கையின் பிரயாசத்தையும் பெருக பண்ணுவது ஒரு ஆசீர்வாதங்கள். ஆனால் இங்கே தாவீது ராஜா சொல்லுகிறான், தேவரீர் என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். என் மேன்மையை பெருக பண்ணுவீர். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் நம்முடைய வாழ்விலே எத்தனை பெருக்கங்கள் இருந்தாலும், எத்தனை விதமான செழிப்புகள் இருந்தாலும் நம்முடைய மேன்மை பெருக வேண்டும். மேன்மை என்றால் என்ன? ஒரு கணம், ஒரு புகழ்ச்சி, ஒரு உயர்வு. அதைத்தான் மேன்மை என்று சொல்லுகிறது. 1000 செல்வங்கள் இருந்தும் அடையாளம் இல்லாமல் வாழ்வோர் உண்டு. கோடிக்கணக்கான ஆஸ்திகளும் ஐஸ்வர்யம் இருந்து அடையாளமின்றி வாழ்ந்து முடித்தவர்கள் உண்டு. ஆனால் சில பட்டணங்களில், சில கிராமங்களில் மிகப்பெரிய செல்வந்தராக இல்லாவிட்டாலும் அவரை தெரியாதவர்கள் யாரும் இல்லை என்றும் சொல்லும் அளவுக்கு வாழ்ந்திருப்பார்கள். அதற்கு பெயர்தான் மேன்மை. சில கிராமங்களிலே சில ஆசிரியர்கள் இருப்பார்கள். நடுத்தரமான ஒரு ஆசிரியர். அந்த காலத்தில் ஆசிரியர்கள் என்றால் ஏதோ ஒரு நடுத்தர நிலையில் இருந்தார்கள். அதிலே சில பட்டணங்களிலே மிகப்பெரிய செல்வந்தர்கள் இருப்பார்கள். ஆனால் அந்த செல்வந்தர்களுக்கு அடையாளம் இல்லை, ஆனால் ஆசிரியர்களுக்கு அடையாளம் உண்டு. காரணம் என்ன தெரியுமா? நல்லவர்களாய் வாழ்ந்திருப்பார்கள். ஒரு சாதாரண உபதேசியராக இருப்பார், சாதாரணமாய் ஒரு நற்செய்தியாளராக இருப்பார், எளிய தேவ ஊழியராக இருப்பார். அவருக்கு அந்த ஊரில் அவ்வளவு கனம் இருக்கும். எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்கு புரிந்திருக்கும் என கருதுகிறேன். மேன்மை என்பது செல்வம் அல்ல, மேன்மை என்பது செழிப்பு அல்ல, மேன்மை என்பது ஐஸ்வர்யத்தின் ஆசீர்வாதங்கள் அல்ல. மேன்மை என்பது பிறரால் புகழப்படும் வாழ்க்கை, பிறரால் போற்றப்படும் வாழ்க்கை,
பிறரால் அடையாளம் காணப்படும் வாழ்க்கை தான் மேன்மை. இங்கே தாவீது ஆண்டவரிடத்தில் கேட்கிறார், என் மேன்மையை பெருக பண்ணும், என் செல்வத்தை பெருக பண்ணும் என்று கேட்கவில்லை. இன்றைக்கு அநேகர் செல்வங்களை பெருக பண்ண என்ன செய்யலாம், செல்வத்தை இன்னும் சேர்க்க என்ன செய்யலாம் என்று ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனுடைய மனிதனாகிய தாவீது என் மேன்மையை பெருக பண்ண வேண்டும், என் மேன்மையை பெருக பண்ண வேண்டும். தேவரீர் என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீராக என்று கேட்கிறார். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஆசீர்வாதம் அடைய விரும்புகிறீர்களா, ஐஸ்வர்யம் அடைய விரும்புகிறீர்களா, அல்லது இந்த தேசத்தில் மேன்மையாக இருக்க விரும்புகிறீர்களா? ஒரு விசை நீங்கள் தீர்மானம் எடுங்கள். இந்த மே மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வாக்கு தத்தம், உங்கள் குடும்பத்தை மேன்மைப்படுத்துவேன் என்கிறார். உங்கள் ஊழியத்தை மேன்மைப்படுத்துவான், உங்களுடைய பிஸ்னஸை மேன்மைப்படுத்துவான். விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் அருளுகிற மேன்மை என்றால் என்ன? இந்த மேன்மை நாம் எங்கே அடையலாம், மேன்மை எங்கிருந்து வருகிறது என்பதை நாம் ஒரு விசை படிக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு மேன்மையை மனிதனிடத்தில் பெற்றுக்கொள்ளலாம் என்று கருதுகிறார்கள். சில அரசியல் ரீதியாய் வளர்கிறவர்கள், சில உலக மனிதர்கள் தான் உயர்ந்திருக்க தானே பணம் கொடுத்து தன்னை புகழ்ந்து போஸ்டர் அடிப்பார்கள். தனக்கு ஒரு புகழ்ச்சி உண்டாக்க 4 பேருக்கு பணம் கொடுத்து கோஷமிடச் செய்வார்கள். இதுவல்ல மேன்மை. மேன்மை ஒரு மனிதனிடத்திலிருந்து வருவதல்ல. இன்றைக்கு சில பேர் மேன்மை அடைய வேண்டும் என்பதற்காக நல்லவர்களைப் போல நடிப்பதும், கொடைவள்ளலைப் போல கொடுப்பதும், ஏதோ ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணினால் இந்த உலகம் நம்மை போற்றும் என்று பார்வைக்கும் புகழ்ச்சிக்கும் விளம்பரத்திற்காக நன்கொடைகள் கொடுத்து தன்னை பெரிய ஆளாக காட்டிக்கொள்ள விரும்புவார்கள். இதுவல்ல மேன்மை. கிறிஸ்தவத்திலே நாம் சத்தியத்தை சரியாக அறிய வேண்டும். கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் உங்களையும் என்னை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். இந்த மேன்மை எங்கிருந்து வருகிறது? படிக்கலாம். 1 நாளாகமம் 29வது அதிகாரம் 12வது வசனத்தில், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். அல்லேலூயா. அப்படியானால் ஒரு விசுவாசி, ஒரு தேவனுடைய பிள்ளை மேன்மை அடைய வேண்டும் என்றால் யாரை எதிர்பார்க்க வேண்டும் தெரியுமா? உன்னை மேன்மைப்படுத்துகிற கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்க்க வேண்டும். அல்லேலூயா. இந்த உலகத்தில் மனிதர்களை நோக்கி பார்க்கிறார்கள். பெரிய முதலாளிக்கு காக்கா பிடிச்சா, நம்ம ஒரு பாஷையில் சொல்லுவாங்க, காக்கா ஜால்ரா அடிக்கிறது. ஜால்ரா அடித்தா நம்மளை பெரிய ஆளாக்கிடுவாங்க. பெரிய அரசியல் தலைவர்களுக்கு நாம் ஜால்ரா அடித்தா நாம் பெரிய ஆளாயிடலாம். இது அரசியலின் மேன்மை, அழிந்து போகும். இது உலகத்தின் மேன்மைகள், ஜால்ரா அடிக்கிறதும் காக்கா பிடிக்கிறதும். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் மேன்மை அடைந்திருக்க வேண்டுமா, உங்கள் வாழ்வில் மேன்மை வேண்டுமா, நீங்கள் அறிந்திருக்க வேண்டிய ஒரு சத்தியம், எந்த ஒரு மனிதனையும் மேன்மைப்படுத்தவும் கனப்படுத்தவும் கர்த்தராலே ஆகும். அல்லேலூயா. சகோதரா, நீ மேன்மைப்பட வேண்டுமா? ஆண்டவரால் மட்டுமே ஆகும். ஆண்டவராகிய தேவன் ஒருவரே ஒரு மனிதனை மேன்மைப்படுத்த முடியும். உன்னுடைய வாழ்வில் மேன்மை வேண்டும், கனம் வேண்டும், புகழ்ச்சி வேண்டும் என்று உலகத்தை நாடி தேடாதே. சபையில் எனக்கு ஒரு கனம் வேண்டும். இன்றைக்கி நிறைய பேருடைய பலவீனங்கள், சபையில் எனக்கு ஒரு கனம் வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சபையில் அவர்கள் ஒரு ஆக்டிவ் பர்சனாக தன்னை காட்டிக்கொள்வார்கள். நீ காட்டிக்கொள்ளாதே, நீ வாழ்ந்து பார். உண்மையாய் சபையில் வாழ்ந்து பார், கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். சமுதாயங்களிலே நடிக்காதே, உண்மையாக நல்லவனாக வாழ்ந்து பார், கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார்.
ஏனென்றால் எவரையும் எந்த ஒரு மனிதனையும் மேன்மைப்படுத்தவும் கனப்படுத்தவும் அவருடைய கரத்தினாலே ஆகும். அவருடைய கரத்தினாலே, தேவாதி தேவனின் கரத்தினாலே ஆகும். இதற்கு சாட்சி யார் என்றால் தாவீது ராஜாவே. ஆம், அவன் ராஜாவாக வேண்டும் என்று பிரயாசப்பட்டதும் இல்லை, ராஜாவாக நடிப்பதற்கு அவன் முந்திக் கொள்ளவில்லை, ராஜரீகம் அடைய வேண்டும் என்பதற்காக யாருக்கும் எதிராக எழும்பவில்லை. ராஜரீகம் அவனை தேடி சென்றது. ராஜரீக அபிஷேகம் தாவீதை தேடி சென்றது. அதனால தான் சொல்றாரு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் கனப்படுத்தவும் கர்த்தராலே ஆகும். ஏனென்றால் தாவீது வீட்டிலே ஈசாயின் குமாரரில் ஒருவனை ராஜாவாக்கும்படி தேவன் அனுப்பின போது அங்கே தாவீதின் தகப்பன் மூத்தவர்களை எல்லாம் வரிசையாய் நிறுத்தி இருந்தான். ஏனென்றால் அவன் நினைப்பு என்னன்னா, கர்த்தர் நம்ம வீட்டில் ஒருத்தனை தெரிந்து கொள்ள போறாரு, கர்த்தர் நம்ம வீட்டில் ஒருத்தனை மேன்மைப்படுத்த போறாரு, அது நிச்சயமாக இராணுவத்தில் பணியாற்றுகிற மூத்த மகனாக தான் இருக்கும்னு சொல்லி மூத்தவர்களை எல்லாம் வரிசையாய் நிறுத்தினான். கடக்குட்டியாகிய தாவீதை ஆடுமைக்கு அனுப்பிவிட்டான். பிரியமானவர்களே, உண்மையாகவே நம்முடைய வீட்டிற்கு ஒரு தீர்க்கதரிசி வருகிறார், ஒரு மிகப்பெரிய ஊழியர் வருகிறார், உங்கள் வீட்டில் எல்லாரையும் ஆசீர்வதிக்க வருகிறேன் என்றால் நாம் என்ன செய்திருப்போம்? அனைத்து பிள்ளைகளையும் அமர வைத்திருப்போம். ஆனால் தாவீதின் தகப்பன் தவறு செய்து விட்டார். அவருடைய நினைவுகள் என்னவென்றால், நிச்சயமாய் மூத்த பிள்ளைகளை தான் தேவன் தெரிந்து கொள்ளுவார் என்று. ஆனால் தேவனோ அத்தனை பேரை புறக்கணித்தான். தீர்க்கதரிசி கேட்கிறார், உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று. இல்லை, இன்னொருத்தன் இருக்கிறான், ஆடுமைக்க போயிருக்கிறான். சால்ட்டா சொல்றான். தேவனுடைய மனிதன் சாமுவேல் சொல்லுகிறான், அவன் வருமளவும் நான் புசிப்பதில்லை என்றான். தாவீது வந்த பின்பு அவனை அபிஷேகித்தான். அல்லேலூயா. எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு விஷயம் யோசித்து பாருங்கள். தகப்பனின் நினைவு வேறு, தேவனின் நினைவு வேறு. தகப்பனின் எண்ணங்கள் வேறு, உன்னை உருவாக்கின தேவனின் எண்ணங்கள் வேறு என்பதை மறந்து விடாதே. இன்றைக்கும் உன்னை பெற்றிருக்கிற உலக பிரகாரமான பெற்றோர்கள், இவன் எங்கே தேர போகிறான், இவன் வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது என்று அற்பமாய் நினைத்திருப்பார்கள். ஆனால் நிச்சயமாய் சொல்லுகிறேன், உங்களை தாயின் கருவில் உருவாக்கின தேவன் உன்னை மேன்மைப்படுத்த சித்தம் கொள்ளுவாரே, ஆனால் தடுத்து நிறுத்த ஒருவராலும் முடியாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. என்னுடைய வாழ்விலே என்னுடைய தகப்பனார் நல்ல ஒரு தகப்பனார். ஆனால் அவர்கள் சாகும் வரை அவர்களுக்கு இருந்த ஒரே கவலை என்னை குறித்து தான் இருக்கும். கிட்டத்தட்ட எங்கள் குடும்பத்தில் 7 பெண் பிள்ளைகளை எங்கள் தகப்பனார் பெற்றிருந்தார்கள். 9 பேரை கொண்ட குடும்பம். 7 பெண் பிள்ளைகளை குறித்து அவர்கள் கவலைப்பட்டார்களோ இல்லையோ, ஆனால் என்னை குறித்து கவலைப்படுவார்கள். ஏனென்றால் என் தகப்பனார் இருக்கிற அந்த காலங்களில் நான் ரட்சிக்கப்படாத ஒரு முரட்டாட்டம் உள்ளவனாக இருந்தேன். எதற்கும் கீழ்ப்படியாதவனாக இருந்தேன். எதை குறித்தும் கவலைப்படாதவனாக இருந்தேன். தகப்பனுடைய சொல்லை, தாயினுடைய சொல்லை அலட்சியம் பண்ணுகிறவனாக இருந்தேன். எங்கள் அப்பாவுக்கு ஒரே கவலை, இவன் லைஃப் எப்படி ஆக போதோ, இவன் வாழ்க்கை எப்படி ஆக போதோன்னு ரொம்ப கவலைப்பட்டாங்க. எனக்கு தெரியும், அடிக்கடி எங்கள் அம்மாவும் அப்பாவும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்போது இயேசுவை நான் உறுதியாய் பற்றி கொள்ளவில்லை. அப்போதுதான் ஆண்டவரின் அன்பை ருசிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுவதற்கு முன்னும் நான் என்னை குறித்து கவலைப்பட்டதில்லை. நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா அம்மா கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, நான் அப்போது சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறமும் எங்கள் அப்பா அம்மா கவலைப்படுவாங்க. ஏன்னா நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறமும் ஏதோ ஒரே வருஷத்தில் பெரிய ஆளாகலை, மிகுந்த ஞானவானாய் மாறவில்லை. இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், பழைய பழக்கங்கள் மாறியது, கெட்ட பழக்கங்கள் மாறியது, சினிமா, ஊர் சுற்றுதல், அரசியல் விட்டேன். ஆனால் சபையாய் கூட்டம் கூட்டமாய் போனேன். எங்கள் அப்பாவுக்கு இது ஒரு கவலையாகிவிட்டது. முதல்ல என்ன கட்சி அரசியல்னு சுற்றினா, இப்போ சபைன்னு போகிறானே, இவன் எப்படி இருப்பானோ, இவன் வேலை செய்வானா, இவன் இப்படியே கொட்டடிக்க போகிறானேம்பாங்க. கூட்டத்துக்கு போகிறத பார்த்து கொட்டடிக்க போகிறான், இவன் என்னென்னி தேர போகிறான் அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுவாங்க. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு எனக்கு ஒரு நம்பிக்கை, என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், என் ஆண்டவர் என்னை உயர்த்துவார். ஒரு நம்பிக்கையில் இருந்தேன். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் என்னை மேன்மைப்படுத்தினார்.
ஆண்டவராகிய தேவன் என்னை கனப்படுத்தினார். என் வாழ்க்கை எப்படி இருக்குமோ, என் இளைய மகன் எப்படி இருப்பானோ என்று கவலைப்பட்ட என் தகப்பன் இன்றைக்கு இல்லை. ஆனால் என் பரம தகப்பன் என்னை மேன்மைப்படுத்தினார். நிச்சயமாக உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்களை நிச்சயமாக மேன்மைப்படுத்துவார். என் அன்பான சகோதரனே, சகோதரியே, உங்களை குறித்து உங்கள் குடும்பம் கவலைப்படலாம், உங்களுடைய உறவுகள் கவலைப்படலாம், நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று உங்கள் மனைவி பிள்ளைகள் கவலைப்படலாம். ஆனால் ஒரு விஷயத்தை அறிந்து கொள்ளுங்கள், உங்களை மேன்மைப்படுத்துறது கர்த்தரால மட்டும் ஆகும். எனவே சொந்தங்களை பற்றி கவலைப்படாதீங்க. நான் ஊழியத்துக்கு வரும்போது என்னுடைய சொந்தங்கள் எல்லாம் என்னை பரியாசம் பண்ணினார்கள், என்னை ஏளனம் பண்ணினார்கள். இவன் உழைக்க சோம்பேறித்தனப்பட்டு, உழைக்க மாச்சல் பட்டு வீடு வீடாக வாங்கி குடிக்கிறான், இப்படிலாம் சொன்னாங்க. இன்னும் அருவருப்பான வார்த்தைகள் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. பிச்சை எடுக்கிறான்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. அவைகளெல்லாம் என் உள்ளத்தை வேதனைப்படுத்தியது. ஆனால் ஒரு விசை ஆண்டவர் என்னை ஆற்றி தேற்றினார். ஆண்டவரே, நான் உங்கள் ஊழியத்தை செய்ய வந்திருக்கிறேன். எனக்கு பலன் இருக்கிறது வேலை செய்ய, அறிவு இருக்கிறது பிஸ்னஸ் தொடங்க. ஆனால் என் அறிவையும் என் பலனையும் உமக்காக தருகிறேன். நீர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டீர் ஆண்டவரே என்று ஜெபித்தேன். கர்த்தருடைய கிருபையினால ஆண்டவர் என்னை மேன்மைப்படுத்தினார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பிள்ளைகளே, மேன்மை கர்த்தரிடத்திலிருந்து வரும். என் தகப்பன் எனக்காய் கவலைப்படலாம், ஆனால் என்னை மேன்மைப்படுத்த என் தகப்பனால் முடியாது. என் மீது என் சகோதரன் அக்கறை வைக்கலாம், என் மீது என் சகோதரி அக்கறை வைக்கலாம், ஆனால் என்னை உயர்த்த என் சகோதரனால் சகோதரியால் முடியாது. உங்கள் வாழ்விலே உங்களை உயர்த்துவதற்கு ஒருவராலும் முடியாது. உங்கள் வாழ்க்கை தேவனின் கரத்தில் புகுடுங்கள். ஏனென்றால் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, எவரையும் மேன்மைப்படுத்தவும் கனப்படுத்தவும் கர்த்தராலே ஆகும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவன். இந்த மேன்மையை நாம் எப்படி அடைவது? இந்த மேன்மை அடைவது எப்படி? கர்த்தருடைய கரத்தில் நாம் மேன்மை அடைய என்ன செய்ய வேண்டும் என்கிற 3 காரியங்களை வேகமாய் முன்வைக்க விரும்புகிறேன். முதலாவதாக உபாகமும் 28வது அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக. உபாகமம் புத்தகம் 28வது அதிகாரம் முதல் வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நாம் வாசிக்க கேட்ட வசனத்தை பார்த்தோம். ஆண்டவர் உன்னை மேன்மையாக வைக்க நீ என்ன செய்ய வேண்டும்? வெரி சிம்பிள். இந்த உலகத்தில் என் அன்பான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உன்னை உன் தேசத்தில் மேன்மையாக வைப்பதற்கு நீ ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். ஏதோ என்னை போன்ற ஒரு பெரிய சபையை கட்ட வேண்டும், பல 50 மிஷனரிகளை அனுப்ப வேண்டும், அப்போதான் மேன்மை நினைக்காதீங்க. வேதம் அப்படி சொல்லவில்லை. நீ மேன்மையாக இருப்பதற்கு ஆண்டவர் விதிக்கிற கட்டளைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிரு. அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் மேன்மை அடைவது என்றால் கஷ்டம் என கருதுகிறார்கள். நாம் மேன்மை அடைய வேண்டுமையானால் கடினமான வேலை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். இல்லை அன்பானவர்களே, வெரி சிம்பிள். கர்த்தர் இந்த தேசத்தில் நீங்கள் மேன்மையாக இருக்கிறதுக்கு அவர் எதிர்பார்க்குற காரியம் என்ன தெரியுமா? முதல்ல, நான் உனக்கு விதிக்கிற கட்டளைகளின்படி நடக்க கவனமாயிரு. ஆண்டவருடைய கட்டளைகளை கைக்கொள், வேற ஒன்று வேண்டாம். ஆண்டவர் உனக்கு விதிக்கிற ஆலோசனைகள், தேவன் உன் கரத்தில் கொடுத்த பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டுள்ள கட்டளைகளை நீ கைக்கொள், அவைகளின்படி நட. அவ்வளவுதான். வேதத்தை வாசி, வேதத்தின்படி நட. அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்வாராம்? பூமியில் உள்ள சகல ஜாதிகளை பார்க்கிலும் உங்களை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், நானும் 15 வருடம் இந்த வேதத்தை படிக்கத்தான் செய்கிறேன், எனக்கு மேன்மை இல்லையே என்று. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய வேதம் சொல்கிறது படிக்கும்படி அல்ல, அவைகளின்படி நட என்று. உங்கள் வாழ்க்கையை சீர்தூக்கி பாருங்கள். நீங்கள் படித்த வேதத்தின்படி வாழ்க்கை வாழ்கிறீர்களா என்று ஆராய்ந்து பார்ப்போம். பிரியமானவர்களே, சில நேரங்களில் நாம் வசனத்தை படிக்கிறோம்,
ஓடி ஓடி தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம். பலமுறை நல்ல பிரசங்கங்களை கேட்கிறீர்கள். ஆனால் உங்கள் அன்றாட வாழ்க்கை முறையில் அனைவருடைய ஜீவியத்தில் மாற்றமில்லை. சபையிலே மன்னிப்பை குறித்து பிரசங்கம் கேட்கிறீர்கள். சபையிலே மன்னிப்பை குறித்து ஆழமான ஒரு உபதேசத்தை கேட்கிறீர்கள். உன் அயலானை, உன் உறவுகளை, ஏன் கட்டின உன் மனைவியை மன்னிக்க மனதில்லையே? மனைவி செய்த சிறிய தவறை பெரிதாக்கி கொண்டு குடும்பத்தில் பகை. உன் சகோதரன் சகோதரி செய்த சிறிய தவறுகளை மன்னிக்க மனமில்லாமல் வாழ்கிறாய். ஆனால் நீ வேதம் படிக்கிறாய். ஆனால் வேதம் உன் கையில் உண்டு. ஆனால் நீ வேதக்காரன். கர்த்தர் மேன்மையாக வைக்க மாட்டார். நீ வேதத்தை படிக்க வேண்டும். வேதம் கரங்களில் இருக்க வேண்டும். வேதத்தை நாம் தியானிக்க வேண்டும். ஆனால் வேதத்தின்படி நாம் நடக்கணும். கர்த்தர் அதான் சொல்றார். தாழ்மை குறித்து பிரசங்கத்தை கேட்குற, ஆனால் வாழ்க்கையில் பெருமை மிகுதியாக இருக்கிறது. பெருமை விட்டு விடு. இன்னும் எத்தனை விதங்களில் நாம் சத்தியம் கேட்கிறோம், ஆனால் சத்தியத்தின்படி நடப்பதில்லை. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறான், உன் தேவனுடைய கட்டளைகளின்படி, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு விதித்த கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாயிரு. அப்பொழுது தேசத்தில் உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் என்கிறான். அல்லேலூயா. இதுவரை தவறு செய்திருந்தால் ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாகுவோம். ஆண்டவரே, நான் வேதத்தை பலமுறை படித்து முடித்து விட்டேன். ஆனால் வேதம் காட்டும் வழியில் நடக்க முடியல சுவாமி, எனக்கு உதவி செய்யும் என்று கேளுங்கள். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், வேதத்தை படிக்கிற எல்லோரும் வேதத்தின்படி வாழ முடியவில்லை தான். ஆனால் வாழ பிராக்டிஸ் பண்ணுங்க, வாழ முயற்சி எடுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. சில நேரங்களில் நான் இந்த சோதனைகளை அனுபவிக்கிறேன். சில நேரங்களில் இப்படிப்பட்டதான வசனத்தின்படி வாழ முடியாத சூழ்நிலைகள் எனக்கும் வரும். அப்போது ஆண்டவரின் சமூகத்தில் அழுதிருக்கிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, நானும் இதற்கு மாறாக வாழ்ந்து வருகிறேனே, என்னை மன்னியும் ஆண்டவரே. தேவ சமூகத்தில் பலமுறை அழுதிருக்கிறேன். ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாகுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. இரண்டாவதாக நீதிமொழிகளின் புத்தகம் 17வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். பிரியமானவர்களே, இந்த அற்புதமான வேளையில் நாம் மேன்மை அடைவதற்கான அடுத்த ஆலோசனை நீதிமொழிகளின் புத்தகம் 17 வசனம் 6. பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம், பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே. நாம் மீண்டும் வாசிக்க கேட்ட அந்த வசனத்தில் என்ன சொல்லுகிறது என்றால், நீதிமொழிகள் 17:6, பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம், பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே. அல்லேலூயா. அல்லேலூயா. மீண்டும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறதை நாம் நன்றாய் கவனிக்க வேண்டும். நமக்கு மேன்மை யாராம்? நம்முடைய பெற்றோர்கள் தான். நம்முடைய பிதாக்களே மேன்மை. எப்படி விளங்கிக் கொள்ள முடிகிறதா? இந்த உலகத்தில் நீங்கள் மேன்மை அடைந்திருப்பதற்கு, மேன்மை அடைவதற்கு காரணம் உங்கள் பிதாக்கள். உங்கள் பிதாக்களால் நீங்கள் மேன்மை அடைகிறீர்கள். பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் மேன்மை அடைவதற்கு நம்முடைய பிதாக்கள் ஒரு காரணம். எப்படி என்றால், நம்முடைய பிதாக்களை நாம் கனம் பண்ண வேண்டும். கர்த்தர் உனக்கு கொடுத்த தேசத்திலே நீடித்து வாழ்வதற்கு உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் வாழ்வில் மேன்மை இல்லாததின் காரணம் என்ன தெரியுமா? கர்த்தரை போற்றுவார்கள், கர்த்தரை சேவிப்பார்கள், கர்த்தரை உயர்த்துவார்கள், கர்த்தரை கனம் பண்ணுவார்கள், கர்த்தருக்காய் கொடுப்பார்கள். ஆனால் பெற்றோரை மதிக்க தவறின கிறிஸ்தவ சமூகம், தாய் தகப்பனை நேசிக்க முடியாத உறவுகள், தாய் தகப்பனுக்கு தன்னுடைய கடமையை செய்யாத கிறிஸ்தவர்கள் மேன்மையற்று இருக்கிறார்கள். இன்றைக்கு உங்கள் பிதாக்கள் தான் உங்களுக்கு மேன்மை. நீங்கள் பிதாக்களை எவ்வளவு அன்பாய் நடத்துகிறீர்களோ உங்கள் வாழ்வில் மேன்மை அடைவீர்கள். ஏனென்றால் உங்கள் பிதாக்களை நீங்கள் குளிர பண்ணும்போது, உங்கள் பிதாக்களின் இருதயத்தை நீங்கள் குளிர பண்ணும் போதெல்லாம் உங்கள் வாழ்வில் ஆசீர்வாதங்கள் வரும் என்பதை மறந்து விடாதிருங்கள். அந்த நாட்களில் நம்முடைய பிதாக்கள் ஆபிரகாமின் சந்ததிகள், ஈசாக்கின் சந்ததிகள், யாக்கோபின் சந்ததிகள் ஒவ்வொருவரும் தன் தகப்பன் மரிக்கும் போது
அந்த மரண தருவாயில் தகப்பனிடத்தில் ஆசீர்வாதம் பெறுகிறார்கள். என் தகப்பனை என்னை ஆசீர்வதியும் என்று யாக்கோபு மரிக்கும்போது யோசேப்பின் குமாரர்களை ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். எப்ராயிம் மனாசையை இப்படி தகப்பனுடைய ஆசீர்வாதம் வேண்டும் என்று மரண தருவாயில் காத்திருந்தார்கள். தகப்பன் ஜீவன் போகிற நேரத்தில் தகப்பனுடைய மடியிலே தன்னை சாய்த்து வைத்திருந்தார்கள். அப்படி வாழ்ந்த பிதாக்களின் சமூகம். ஆனால் இன்றைக்கு ஒரு தகப்பன் மரிக்கும்போது பிள்ளைகள் அருகில் கிடையாது. ஒரு தகப்பன் மரண தருவாயில் இருக்கும்போது அவனை விசாரிக்க பிள்ளைகள் இல்லை. தாதிமார்களை வைத்து விசாரிக்கிறோம், வேலையாட்களை வைத்து விசாரிக்கிறோம். காரணம், எனக்கெல்லாம் லீவு கிடையாது, எனக்கு முடியாது. இன்னும் மரிக்கும்போது மட்டுமல்ல, வாழ்க்கை முறையிலே தகப்பனோ தாயோ முதிர் வயதான பின்பு அவர்களை தன் சொந்த இல்லத்தில் வைத்து பராமரிக்க தவறின பிள்ளைகள் எத்தனை பேர் உண்டு. அவர்கள் ஏதாயிலும் ஒரு ஆசிரமங்களில் சேர்த்து, முதியோர் இல்லங்களில் சேர்த்து அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீ 1000 வசதிகள் செய்து கொடுத்தாலும் உன் தகப்பனுடைய இருதயம் உன்னண்டை இருக்க வேண்டும் என்று ஏங்கும் என்பதை மறந்து விடாதே. எனக்கு அன்பானவர்களே, உங்கள் பெற்றோரை கனம் பண்ணுங்கள். உங்கள் பெற்றோருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு மேன்மையாயிருக்கும். உங்கள் பெற்றோருடைய ஆலோசனை உங்களுக்கு மேன்மையாயிருக்கும். உங்கள் பெற்றோருடைய அறிவுரைகள் உங்களுக்கு மேன்மையாக இருக்கும் என்பதை தயவு செய்து மறந்து விடாதிருங்கள். அநேக குடும்பத்தில் பெற்றோருடைய வாயிலிருந்து சாபங்களை வாங்குகிறார்கள். அநேக பெற்றோர்கள் தன் பிள்ளைகளை சபித்து கொண்டே இருக்கிறார்கள். என் அன்பான பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகள் சிறிய சிறிய தவறுகள் செய்தாலும் தயவு செய்து அப்படி சபியாதிருங்கள், சபிக்காதிருங்கள். உங்கள் பிள்ளைகளை வாழ்த்துங்கள். ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் உங்களை பராமரிக்கவில்லை, நேசிக்கவில்லை என்றாலும் அவர்களுக்காய் ஜெபியுங்கள். அதை புரியும்படி சொல்லுங்கள். அதை விட்டு சபிக்காதிருங்கள். உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்கு மேன்மையை வைத்து செல்லுகிறார்கள் என்பதை அன்பு பிள்ளைகள் மறந்துவிட வேண்டாம். எனவே உங்கள் பெற்றோர்களே உங்களுக்கு மேன்மையாக இருக்கிறார்கள். எனவே பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள், பெற்றோருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். இன்றைக்கு அநேக நேரங்களில் ரட்சிக்கப்பட்ட மக்கள் கேட்கிற ஒரு கேள்வி, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், என் தகப்பனார் ரட்சிக்கப்படவில்லை, என் தகப்பனார் என் தாய் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, நான் எப்படி அவர்களுக்கு கீழ்ப்படிய முடியும்? ஒரு நல்ல கேள்விதான். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், அவர்கள் ரட்சிக்கப்படாத பட்சத்தில் தெய்வத்தின் காரியங்களில் உன் வழிபாடுகளில் குறை சொன்னால் அதை கேட்க வேண்டாம். உன் வழிபாடுகளை மாற்று அல்லது உன் ஆண்டவரை விட்டுவிடு என்றால் கேட்க வேண்டாம். ஆனால் பெற்றோர்கள் பிற மதத்தினரை சார்ந்தாலும், பெற்றோர்கள் வேறு மார்க்கத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், அவர்களுக்கும் நம்முடைய ஆராதனைக்கும் கருத்து வித்தியாசங்கள் வந்தாலும் அவர்கள் உள்ளம் உனக்காக வாழ்கிறது என்பதை மறந்து விடாதே. உன் தாய் தகப்பன் ஒரு விக்கிரக வழிபாட்டை சார்ந்தவர்களாக இருந்தாலும் உன்னை பெற்றவர்கள் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உனக்கு தருகிற நல்ல ஆலோசனைகளை கேளுங்கள். ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவான். பிரியமானவர்களே, நாம் மீண்டும் 3வது ஒரு காரியத்தை தியானிக்க போகிறோம். நாம் மேன்மையடைவதற்கு முதலாவது தேவனுடைய கட்டளைப்படி வாழ்ந்து தேவனின் சித்தம் செய்ய வேண்டும் என்று உபாகமம் 28:1 படித்தோம். 2வதாக நீதிமொழிகள் 17:6 நம்முடைய பிதாக்களால் நமக்கு மேன்மை வருகிறது என்பதை பார்த்தோம். 3வதாக நீதிமொழிகளின் புத்தகம் 15வது அதிகாரம் 33வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. பிரைஸ் காட். 3வதாக என் அன்பார்ந்த சகோதரனே சகோதரியே, நீ மேன்மை அடைந்திருக்க வேண்டுமையானால் தாழ்மைப்பட வேண்டும். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. ஸோ நாம் அநேக நேரங்களில் மேன்மை அடைய விரும்புகிறோம். ஆனால் என் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, நீ தாழ்மை அடைய விரும்பு. மேன்மைக்கு முன்னானது என்னது இருக்கிறதா? தாழ்மை. நம்ம அநேக நேரங்களில் மேன்மையாக வாழணும், மகிமையாக வாழணும், ஆசீர்வாதமாக வாழணும், உயர்ந்திருக்கணும், கீர்த்தியும் புகழ்ச்சியிலும் சிறந்திருக்கணும். ஓகே, விரும்புகிறது ரைட்டு, நல்லது.
ஆனால் கர்த்தருடைய வேதம் சொல்லுது அதுக்கு முன்னாடி தாழ்மை. மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்பதை மறந்து விடாதிருங்கள். இன்றைக்கு அநேக தேவனுடைய ஊழியர்களை கூட நான் பார்க்கிறேன், வரம் பெற்றவர்களாக இருந்தும் மேன்மையற்றவர்களாக இருக்கிறார்கள். நல்ல ஆங்கில அறிவும் பேச்சுத்திறன் உடையவர்களாக இருந்து நல்ல ஒரு பர்சனாலிட்டி இருந்தும் மேன்மையடையாமல் இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? அவங்கள்ட்ட தாழ்மை இல்லை. படிப்பு இருக்குது, அந்தஸ்து இருக்குது, நல்ல ஃபேஸ் ஸ்டைல் கூட இருக்குது, இன்னும் சொல்லப்போனால் நல்ல வசதி கூட இருக்குது. ஆனால் அவங்க வாழ்க்கையில் மேன்மை இல்லை. காரணம் மேட்டிமை இருக்கிறது. நீ மேன்மை அடைய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆனால் அநேக தேவனுடைய ஜனங்கள் மேட்டிமையாய் வாழ்கிறார்கள். இந்த மேட்டிமையானது அகந்தை என்கிற சுபாவம் உடையது. நீ மேட்டிமையாய் இருக்கிறபடினாலே மேன்மை அற்றுப்போகிறாய். எனக்கு அன்பார்ந்த சகோதரனே சகோதரியே, தேவனாய கர்த்தர் உன்னிடத்தில் விரும்புவது தாழ்மை. நீ தாழ்மையாய் இருந்து பார், மேன்மை உன்னை தழுவிக்கொள்ளும். நீ தாழ்மையாய் வாழ்ந்து பார். தாழ்மையுள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். தாழ்மையுள்ளவர்களுக்கு ஆண்டவர் கிருபை அளிக்கிறார். 1 பேதுரு 5:5 விதமாய் சொல்லுகிறது, தாழ்மையுள்ளவர்களுக்கு ஆண்டவர் கிருபை அளிக்கிறார், பெருமையுள்ளவர்களுக்கோ தேவன் எதிர்த்து நிற்கிறாராம். எத்தனை ஆச்சரியமான வசனம்! நல்ல கவனிங்க, இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பெரும்பாலும் எந்த ஒரு அட்வைஸ் பண்ணாலும், எந்த ஒரு செய்தி கொடுத்தாலும் இந்த வசனத்தை நான் யூஸ் பண்ணிக்கொண்டே இருப்பேன். அதாவது தாழ்மையாக இருந்தால் கர்த்தர் கிருபைகளை தர்றாரு. தாழ்மையுள்ளவர்களுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ தேவன் மேன்மை அளிக்கிறார். சரியா? தாழ்மை இல்லாதவர்களுக்கு மேன்மை அளிக்கவில்லை என்று சொல்லலாம். ஏன்னா தாழ்மையின் பலன் கிருபை. அப்போ தாழ்மை இல்லாட்டா கிருபை கிடையாதுன்னு சொல்லலாம். ஆனால் அப்படி சொல்லாமல் பேதுரு என்ன எழுதுறாருன்னா, தாழ்மை இல்லைன்னா, பெருமை இருந்துச்சுன்னா உனக்கு தெய்வம் எதிர்த்து நிற்கிறார். அல்லேலூயா. ஒரு விஷயத்தை நாம் கண்டிப்பாக பயப்படணும். பெருமையாக இருந்தால் ஏதோ ஆசீர்வாதம் விலகிறது என்று அல்ல. பெருமையாக இருந்தால் தேவனின் ஆசீர்வாதம் கிடைக்க தாமதமாகிறது என்று எழுதப்படவில்லை. கர்த்தர் எதிரியாக மாறுகிறார். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். கர்த்தர் எதிர்த்துன்னா வாழ முடியுமா? சொல்லுங்க. கவர்மெண்டை எதிர்த்தவன் காணி இழந்தான் என்று சொல்லுவார்கள். ஒரு அரசாங்கத்தையோ ஒரு அதிகாரத்தையோ நாம் எதிர்த்து நிற்போமையானால் அநேக இழப்பீடுகளை சந்திக்க வேண்டும். சாதாரணமான அரசாங்கத்தையும் அரசியல்வாதிகளை எதிர்த்து நிற்கும்போது இழப்பீடுகளை சந்திக்கிற சமுதாயம் என்பது உண்மையானால், உன் தேவனாய கர்த்தர், சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராய கர்த்தருக்கு எதிராய் நிற்கிறாயே. நீ பெருமை அடையும் போது ஆண்டவருக்கு எதிராய் நிற்பதற்கு சமம். நீ பெருமை அடையும் போது ஆண்டவருக்கு எதிராய் நிற்பதற்கு சமம். நீ பெருமையுள்ளவனாய் வாழும்போது ஆண்டவருக்கு எதிராய் நிற்கிறாய். எப்படி நீ மேன்மை அடைய முடியும்? நீ சார்ந்துள்ள சபையிலே பெருமையாய் வாழ்வாயானால் போதகருக்கு எதிர்த்து நிற்கிறாய் என்று வேதம் சொல்லவில்லை. சில பேர் கெத்தா பெருமையா போதகரை மதிக்காம வாழ்வாங்க. சில பேர் சக விசுவாசிகளை மதிக்காம வாழ்வாங்க. சில பேர் சக ஊழியர்களை மதிக்காம வாழ்வாங்க பெருமை நிமித்தமாய். ஆனால் நீ நினைக்கிற நான் யாரோ ஒரு மனுஷனுக்கு எதிராக இருக்கிறேன் என்றால, உன் பெருமையான சுபாவம், உன் பெருமையான ஆணவம் ஒரு மனிதனுக்கு எதிர்த்து அல்ல, தெய்வத்துக்கு எதிர்த்து நிற்குது. அதனால் பெருமைப்படாதீங்க. என் அன்பான சகோதரனே சகோதரியே, பெருமைப்படுவதற்கு நம்மிடத்தில் என்ன இருக்கிறது? இன்றைக்கு சில மனிதர்களை பார்க்கிறேன், மிகுந்த செல்வந்தர்களாயிருந்தும் மிகுந்த ஐஸ்வர்யவான்களாயிருந்தும் மிகவும் தாழ்மையாய் மக்களோடு பழகிறவர்களை பார்க்கிறேன். ஆனால் சில மனிதர்களோ கொஞ்சம் ஐஸ்வர்யம் வந்துட்டால் போதும், உறவுகளை மறந்து விடுவார்கள், சொந்தங்களை மறந்து விடுவார்கள், நண்பர்களை மறந்து விடுவார்கள், ஏன் வாழும் சமுதாயத்தையே மறந்து விடுவார்கள். தயவு செய்து மறந்து விடாதிருங்கள். தாழ்மைப்படுங்கள், தாழ்மைப்படுங்கள். நீங்கள் பெருமைப்பட்டீங்க, கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். கர்த்தர் எதிர்த்து நின்னா உன் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காது. ப்ளீஸ் உங்களை தாழ்த்துங்க. ஆண்டவர் இந்த வருஷத்தில் உங்களை உயர்த்த விரும்புகிறார்.
உங்களை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். இந்த மே மாதத்தில் கர்த்தராகிய ஆண்டவர் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் ஒரு மேன்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் எல்லாரும் தெய்வ சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் மேன்மை தரப்போகிறார். ஆண்டவரின் மேன்மை அடைய போகிறோம். தேவரீர் என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவருடைய கரத்தில் எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். இப்போது அன்பு சகோதர சகோதரிகளை, நீங்கள் இந்த நிகழ்ச்சியை தொலைக்காட்சி மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக, யூடியூப் நேரலை மூலமாக எந்த சூழ்நிலையில் பார்த்து கொண்டிருந்தாலும் ஆண்டவரின் ஆசீர்வாதம் தேவனுடைய பலிபீடத்திலிருந்து உங்கள் இல்லங்களுக்கு கடந்து வருகிறது. ஆமென். கர்த்தரை விசுவாசிப்போம். அல்லேலூயா. ஆண்டவரே, எங்களை மேன்மைப்படுத்தும். ஆண்டவரே, எங்களை மேன்மைப்படுத்துங்கப்பா. எங்கள் வாழ்விலே ஒரு மேன்மை உண்டாயிருப்பதாக சர்வ வல்லமையுள்ள தேவனாய கர்த்தாவே, இந்த அருமையான ஆறுதலின் இயேசு ஊழியங்களை மேன்மைப்படுத்துவீராக. அல்லேலூயா. இந்த திருச்சபையை மேன்மைப்படுத்தும் ஆண்டவரே. இந்த ஊழியங்களை மேன்மைப்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே அருமையான ஊழியர்கள் மேன்மை அடைந்திருப்பார்களாக. எங்கள் விசுவாச பிள்ளைகளின் குடும்பங்கள் மேன்மை அடைந்திருப்பதாக. வியாபாரம் செய்கிற ஒவ்வொருவர் வியாபாரங்களில் மேன்மை அடைந்திருப்பார்களாக. தொழில் செய்கிற ஒவ்வொருவருடைய தொழில்களில் மேன்மை உண்டாவதாக. குடும்பங்களில் மேன்மை உண்டாகட்டும் அப்பா. தகப்பனே, உம்முடைய பரிசுத்த கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். மேன்மைக்காய் காத்திருக்கிற ஒவ்வொரு வாழ்விலும் மேன்மை உண்டாவதாக. தேவனே, நீர் எவரையும் மேன்மைப்படுத்த உம்மாலே ஆகும் ஆண்டவரே. ஒருவேளை ஐஸ்வர்யமாய் இருக்கிறவர்கள் மட்டும் மேன்மையடைவார்கள் என்று சொல்லவில்லை ஆண்டவரே. வாசல் காவலாளியாக இருந்த மொர்தெகாயை ஒரே நாள் ராத்திரியில் மேன்மைப்படுத்தினீர் ஆண்டவரே. அடிமை பெண்ணாகிய எஸ்தரை ஆண்டவரை 127 நாடுகளுக்கு ராணியாக்கி மேன்மைப்படுத்தின தேவன் உம்மால் ஆகும் ஆண்டவரே. உம்மாலே ஆகும் ஆண்டவரே. கரவலாடுகளுக்கு பின் சென்று கொண்டிருந்த தாவீதை ராஜாவாக மாற்றின தேவன் அல்லவா? உம்மாலே ஆகும் ஆண்டவரே. மீன் பிடித்து கொண்டிருந்த பேதுருவை அப்போஸ்தலனாக, சபைக்கு தலைவனாக உயர்த்தின தேவன் அல்லவா? உம்மாலே ஆகும் ஆண்டவரே. நீர் அல்லவா மேன்மைப்படுத்துகிற ஆண்டவர். நீர் அல்லவா மேன்மைப்படுத்துகிற ஆண்டவர். தேவனை, மேன்மையும் ஐஸ்வர்யமும் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. உம்முடைய கரத்தினாலே ஆகும். உம்முடைய கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும், ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளை மேன்மைப்படுத்துவீராக. விசேஷித்த விதமாய் ஆண்டவரே, எங்கள் தேசம் சந்திக்கிற அந்த பிரச்சனையில் எங்களை தப்புவித்துக் கொள்ளும். கொள்ளை நோய்களுக்கு எங்கள் விசுவாச பிள்ளைகளையும் ஆண்டவரே, நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு குடும்பங்களை காப்பாற்றுவீராக. கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைப்பதாக. விசேஷித்த விதமாக எங்கள் தமிழகத்துக்கு ஒரு மீட்பை தாரும். எங்கள் தமிழகத்தில் கொள்ளை நோய்கள் பெருகாதபடி கர்த்தராகி ஆண்டவர் இரக்கம் செய்வீராக. எங்கள் பாரத தேசத்தை சந்தியும். ஆட்சியாளர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆட்சியாளர்கள் எடுக்கிற எல்லா நடவடிக்கைகள் கட்டுப்படுவதாக. ஆட்சியாளர்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகள் வாய்க்க பண்ணுவீராக. ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் இந்த கொள்ளை நோய்களை எதிர்த்து போராடுகிற சுகாதார பணியாளர்கள், மருத்துவ குழுவினருக்காக ஜெபிக்கிறேன். விசேஷித்த ஞானம் கிருபை கொடுப்பீராக. ஆண்டவரை, இரவும் பகலும் உழைத்து கொண்டிருக்கிற காவல்துறை அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரை, முதலமைச்சருக்காக, சக அமைச்சர்களுக்காக, ஒவ்வொரு ஆளுநர்களுக்காக, ஆண்டவரை, ஆட்சியாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைக்கட்டும். எங்கள் தேசத்துக்கு இரக்கம் செய்யுங்க. சீக்கிரமாய் தேவனுடைய ஆலயத்தில் பலிபீடங்களில் கர்த்தருக்கு நன்றி பலிகளை செலுத்த கிருபை தாரும். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரே இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை மீண்டும் ஆசீர்வதிக்கிறோம். இந்த வாரங்களில் பிறந்த நாள் காண்கிற அன்பு சகோதர சகோதரிகள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் தேவனுடைய ஆலயங்கள் திறக்கப்படவில்லை. அத்தியாவசியமான பணிகளுக்காக தளர்வுகள் அளிக்கப்பட்டுள்ளது. தயவு செய்து விசுவாச பிள்ளைகள் வேலைக்கு செல்லுங்கள். வேலை முடிந்து வீட்டிற்கு வாருங்கள். கூட்டங்களாய் கூட வேண்டாம். சமூக விலகலை கடைபிடியுங்கள். அடிக்கடி கைகளை கழுவுங்கள். வீடுகளை சுத்தமாக வைத்திருங்கள். குடும்பங்களில் யாருக்காயிலும் காய்ச்சல், இருமல், சளி என்றால் உடனே அரசு மருத்துவமனையில் சென்று முறையான சிகிச்சை எடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா கொள்ளை நோய்களுக்கும் பொல்லாத சத்துருக்களுக்கும் ஆண்டவர் விலக்கி காப்பார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
கேட்ட அந்த வார்த்தையின்படி ஆண்டவர் மத்தியில் அசைவாடும்படியாக அப்படியே நம்ம ஒரு பாடலை பாடி நம்ம ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நம்ம அந்த பாடலை பாடி நம்ம முடிக்கலாம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? தேங்க்யூ ஜீசஸ். உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. எங்கள் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், ஐஸ்வர்யம் கனமும் எல்லாம் உம்மாலே வருகிறது. ஆறுதலான வைசவ வார்த்தையினாலே நிரப்பினதற்காக நன்றி சொல்லி அப்படி நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்வோம், நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மை தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்வோம், நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.